ஆண்டவராக இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 பேதுரு 3 கூட வாசித்து தியானிக்கலாம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. மிக அருமையான வேதவசனம். இங்கு பெண்கள் அலங்கரிப்பை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அலங்கரிப்பு என்றால் என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்று. அந்த அலங்கரிப்போடு கூட இருக்கும்போது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெண்களும் சகோதரிகளும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட அலங்கரிப்பை உடையவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இன்றைக்கு அநேக அலங்கரிப்புகள் இந்த பூமியில் பெண்களுக்கு உண்டு. அதையெல்லாம் எல்லா பெண்களும் நாடி தேடி ஓடி அதை எல்லா அலங்கரிப்பையும் செய்து கொள்கிறார்கள். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற விலையேற பெற்ற அந்த அலங்கரிப்பை அநேகர் யோசிப்பதில்லை, அதை கற்றுக்கொள்வதும் இல்லை, அதன்படி நடப்பதும் இல்லை என்பது அநேக சகோதரிகளுக்கு அது இல்லாமல் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அந்த குணத்தை நாம் ஒவ்வொருவரும், பெண்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அதை நாடி அதை விருப்பப்பட்டு அதை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இங்கு வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அலங்கரிப்பு சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் தேவன் சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் எல்லா சகோதரிகளுக்கும் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்காது. ஆனால் தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். இந்த அலங்கரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது மெய்யாகவே அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள அந்த ஆவியை உங்கள் இருதயத்தில் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அதுதான் தேவனுடைய பார்வையில் ஒரு நல்ல குணமாக இருக்கிறது. நல்ல சகோதரியினுடைய குணங்கள் எப்படிப்பட்டது என்றால் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை வைத்திருக்கிற சகோதரிகள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மனிதனுடைய பார்வைக்காக தான் இன்று அநேகர் அலங்கரிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வைக்காக நாம் ஒவ்வொரு நாளிலும் அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை நாம் பெற்றிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் அந்த வேத வசனத்தில் அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான் உங்களுக்கு அலங்கரிப்பாய் இருக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மற்ற அலங்கரிப்பை காட்டிலும் இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள அந்த அலங்கரிப்பு தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை தான் நாம் அலங்கரிப்பாய் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும். அதை தான் வேதவசனம் நம்ம கற்றுத்தருகிறதாக இருக்கிறது. இதை நாம் நினைவில் கொண்டு சகோதரிகள் ஒவ்வொருவரும் இந்த அலங்கரிப்பை நாம் விட்டுவிடாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளிலும் இந்த அலங்கரிப்போடு கூட தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக வாழ்ந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இன்னும் அநேகரை பரிசுத்தப்படுத்த தேவன் இந்த வார்த்தை இந்த புதிய நாளில் கொடுத்திருக்கிறதற்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம், செபிப்போம். கண்களை மூடி எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரிகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அலங்கரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் எங்களுக்கு கற்றுத்தருகிறதே. அந்த வேத வசனத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில்
அடிப்படையாக வைத்து அதன்படி நாங்கள் சாந்தமும் அமைதியுமுள்ள ஆவியை பெற்றுக்கொண்டு உம்முடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக சகோதரிகளாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக என்னுடைய சமூகத்தில் எங்களை இந்த வசனத்தின்படி எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் இந்த ஆவியை பெற்று இருதயத்தில் மறைந்திருக்கிற இந்த குணத்தை பெற்று சமுதாயத்தில் வாழ்ந்து உமக்காக வாழும்படியான கிருபைகளை தாங்க. உம்முடைய பார்வையில் நாங்கள் வெளியேற பெற்றவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.